குளிருக்கு இதமான சுவையான தக்காளி ரசம். இப்போ ஒரு 6 தக்காளி போல் பழமான தக்காளியை எடுத்து கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற வெள்ளை பகுதியை எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. இப்போ நறுக்கின தக்காளியில் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கரைச்சிருங்க. கல்லுப்பு சேர்க்கும்போது தக்காளி நல்லா கரைப்படும். கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க. இப்போ இடிக்க வேண்டிய பொருள் எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்து நல்லா இடிச்சிருங்க. அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சிருங்க. இந்த மாதிரி இடித்து எடுத்துருங்க. ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, அது மிளகு சீரகத்துக்கூடயே நல்லா தட்டி எடுத்து வச்சுருங்க. இப்போ அந்த கல்லுலேயே ஒரு 7-8 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொழுந்து கருவேப்பிலை, அதையும் ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்து வச்சுருங்க. 2 பச்சை மிளகாய் சும்மா ஒரு தட்டி எடுத்து வச்சுருங்க. இப்போ நாம் புளி கரைச்சதை எடுத்து கரைச்சிட்டு இப்போ தட்டி வச்சதெல்லாம் அதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 பல்லு உரித்து வச்சுக்கோங்க. இப்போ வானொலி சூடு பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்ந்ததும் கொஞ்சமாக கடுகு, ஒரு துண்டு கட்டி பெருங்காயம், ஒரு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இந்த சின்ன வெங்காயத்தை போடுங்க. போட்டு இதை வதக்கிடுங்க. இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ கரைச்சி வச்சுருக்கிற தக்காளியில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு கரைச்சிருக்கிறோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். தக்காளியில் இருக்கிற அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடணும். போனதுக்கப்புறமா இந்த புளி தண்ணியை சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. கொத்தமல்லி காம்பு இருந்துச்சுன்னா அதை நல்லா அலசிட்டு தட்டி சேர்த்துருங்க. தக்காளி ரசம் அப்படியே நல்லா கொதித்து வரணும். அந்த அளவுக்கு மிதமான தீயில் வைக்க நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா ஏற்கனவே தக்காளியை நம்ம வதக்கியாச்சு. நல்லா கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் கொத்தமல்லி தழை நல்லா கொஞ்சம் கூடுதலாகவே தூவலாம். சுவையான தக்காளி ரசம் ரெடி.